உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. கடந்த 4 மாதங்களாக தமிழ்நாட்டில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 என்ற முறையில் மதுரை மாவட்டத்தில் கூட இந்த எஸ்ஐஆர் பணிகள் நடந்தது. மதுரை மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 10 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி ஒரு தனி தொகுதியாகும். மதுரை மாவட்டத்தில் அக்டோபர் 27 நம்ம எலக்டோரல் ரோல் வந்துட்டு நம்முடைய ஒர்க்ஸ்கள்னா அந்த நாள் நிப்பாட்டி இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டிகள்னா நான் தொடங்கினோம். அந்த நாள் தொடங்கும் போது மதுரை மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 2752 வாக்குச்சாவடி மையங்கள் இருந்தது. இன்று 4 மாதங்களுக்கு பிறகு எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டிஸ் பிறகு வாக்குச்சாவடி மையங்களுடைய எண்ணிக்கை 3076 ஆகும். வாக்குச்சாவடிகளுடைய லொகேஷன் 1165 இருந்தது, 32 உயர்ந்து 1197 ஆகும். மதுரை மாவட்டத்தில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்துக்கும் கூட ஒரு பிஎல்ஓ என்ற முறையில் நாம் நியமனம் பண்ணியிருந்தோம். இந்த பிஎல்ஓஸ்களுக்கு ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் உடைய அசிஸ்டன்ட்ஸ், கார்பரேஷன் உடைய ஸ்டாஃப்ஸ், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அங்கன்வாடி போன்ற அனைத்து துறை உடைய அலுவலர்கள்னா இந்த பிஎல்ஓ பணிகளுக்காக நாம் நியமனம் பண்ணோம். 2005 மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 2002 மிச்சம் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் பணி நடந்திருந்தது. அதற்கு பிறகு 2025 இந்த எஸ்ஐஆர் பணி 4/11/2025 தேர்தல் ஆணையத்துடைய ஆணைக்கிணங்க நாம் ஆரம்பிச்சோம். முதல் கட்டமாக 4/11/2025 முதல் 4/12/2025 வரை ஒரு மாதம் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு வாக்காளர்களுடைய வீட்டுக்கு நேரடியாக சென்று அந்த வாக்காளர்களுடைய பேர் 2002 2005 இருக்கக்கூடிய பட்டியல்ல பேர் இருக்கா, ஒரு பட்சத்துல அவர் பேர் இல்லை என்றால் அவருடைய குடும்ப சார்ந்த உறவினர்களுடைய பேர் இருக்கா என்ற ஒரு வேலையை நம்ம பிஎல்ஓஸ்கள் எல்லாமே பண்ணாங்க. அதற்கு பிறகு 10 நாள்களுடைய கூடுதல் கால அவகாசம் தேர்தல் ஆணையம் தமிழ்நாடுக்கு வழங்கினது. இந்த வீடு வீடுக்கு நேரடியாகி சென்று பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இந்த வேலை 14/12/2025 வரை நாம் முடிச்சோம். அதற்கு பிறகு கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன், ஏதாவது கட்சி நிர்வாகிகளோ பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்கள் இல்ல வாக்காளர்கள் சுதந்திரமா வந்து அவருடைய பேர் நீக்கமா இருக்கிறது, இடமாற்றங்கள் இருந்தா கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்களுக்காக 19/12/2025 முதல் 30/1/2026 வரைக்கும் கால அவகாசம் கொடுத்திருந்தோம். மதுரை மாவட்டத்தில் 16,201 வாக்காளர்களுக்கு 2002 2005 ஜாவிதால அவருடைய பேராகட்டும் அவருடைய குடும்ப உறுப்பினருடைய பேராகட்டும் இல்லாத வாக்காளர்களுக்கு நேரடியாக நோட்டீஸ் வழங்கும் வேலை நம்முடைய இஆர்ஓக்களுடைய தலைமையில் இந்த சிறப்பான வேலையை நாம் மேற்கொண்டோம். அதற்கு பிறகு சின்ன சின்ன லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ், அப்பா போடைய வயசுக்கும் வாக்காளருடைய வயசுக்கு இடைவெளி குறை இருந்தால், அப்பாவுடைய பேர் வாக்காளருடைய பேர்ல எந்த விதமான ஒரு டிஸ்கிரிபன்சிஸ் இருந்தால் அந்த டிஸ்கிரிபன்சிஸ்கள் மதுரை மாவட்டத்தில் 11,60,818 இருந்தது. அனைத்து வாக்காளர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக 11,77,019 வாக்காளர்களுக்கு நேரடியாக நம்ம பிஎல்ஓகள் சென்று கூடுதல் ஆவணங்கள் கலெக்ட் பண்ணி பிஎல்ஓ ஆப்ல அந்த ஆவணங்கள் அப்லோட் பண்ணி நம்ம இஆர்ஓ ஒரு தொகுதிக்கு 5 கூடுதல் ஏஇஆர்ஓ என்ற முறையில் இந்த வேலையை நாம் முடிச்சிருக்கோம். இன்று தினம் மதுரை மாவட்டத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் நாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 24,66,954. இதில் மேல் ஓட்டர்ஸ்களுடைய எண்ணிக்கை 12,08,651, ஃபீமேல் ஓட்டர்ஸ்களுடைய எண்ணிக்கை 12,58,051. இந்த எஸ்ஐஆர் பணி நேரத்தில்
மதுரை மாவட்டத்துல 3,80,474 வாக்காளர்களுடைய பேர் சில காரணங்களால நீக்கப்பட்டது. இடமாற்றம் என்ற ஒரு தலைப்புல 2,30,668 வாக்காளர்கள், இறந்து போன இருப்பு என்ற தலைப்புல 94,432, ஏற்கனவே அவருடைய பேர் பட்டியல்ல இருக்கிற வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 11,336 என்ற ஒட்டுமொத்தமா 3,80,474 வாக்காளர்களுடைய பேர் நீக்கம் செய்யப்பட்டது. இந்த பேர் நீக்கம் செய்யறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்துடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடிப்படையில் பூத் லெவல்ல பிஎல்ஓ மற்றும் அனைத்து கட்சி சார்ந்த பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்களோட ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேர் நீக்கப்படக்கூடிய வாக்காளர்களுடைய பேர் பட்டியல் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதனுடைய ரெசல்யூஷன் நம்முடைய பிஎல்ஓ ஆப்ல அப்லோட் பண்ணிருக்கோம். மதுரை மாவட்டத்துல இந்த இறுதி வாக்காளர் பட்டியல்ல இப்போ 252 வாக்காளர்கள் 3வது பாலினத்துக்கு சேர்ந்த வாக்காளர்கள் இருக்காங்க. போன டிராஃப்ட் ரோல் 19/12/2025 வழங்கின டிராஃப்ட் ரோலுக்கும் இன்று தினம் வழங்கப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டி இடையில புதுசா 1,06,797 வாக்காளர்கள் நான் புதுசா சேர்த்திருக்கோம். உதாரணத்துக்கு போன 3 மாதங்கள்ல 18 வயசுக்கு மேலே வந்திருக்கக்கூடிய புது வாக்காளர்களுக்கு கூட இந்த நேரத்தில் நாம் வாக்குப்பட்டியல் அவருடைய பேர் சேர்த்திருக்கோம். நம்முடைய வாக்காளர்களுக்கு எந்த இடையூறு இருக்கக்கூடாது, சிரமங்கள் இருக்கக்கூடாது என்ற திசையில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மதுரை மாவட்ட தேர்தல் நிர்வாகத்தின் சார்பில் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் அந்தந்த பூத்ஸ் லெவல்ல நாம் போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாம இன்று தினம் மதுரை மாவட்டத்துல தேர்தல் ஆணையத்துடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி குடியிருப்பு பகுதிகளில் அதே இடத்தில் வாக்களிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா என்ற ஒரு அறிவுரை வந்தது. அது அடிப்படைக்கிணங்க மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேற்கு தொகுதிக்கு சார்ந்த சாந்தி சதன் அபார்ட்மெண்ட் கோச்சடையில இருக்கு. அங்க 814 வாக்காளர்கள் இருக்காங்க. அவருடைய சமுதாய கூடத்துல இந்த தேர்தல்ல புதுசா ஒரு வாக்குச்சாவடி மையம் உருவாக்கியிருக்கும். தேர்தல் ஆணையத்துடைய நோக்கம் எந்த வாக்காளர்கள் கூட 2 கிலோமீட்டருக்கு தாண்டி போக கூடாது என்ற ஒரு நோக்கம் இருக்கு. அதே மாதிரி மதுரை மாவட்டத்துல ஹை ரைஸ் பில்டிங்ல நாம் இந்த வாட்டி புதுசா ஒரு வாக்குச்சாவடி மையம் திறந்து வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம வாக்காளர்கள் வாக்குப்பதிவு பண்ணணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக நிறைய முயற்சிகள் மாவட்ட தேர்தல் நிர்வாகம் எடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு தொகுதிக்கு கூட ஒரு மாடல் போலிங் பூத் பெண்களுக்காக நான் உருவாக்க போறோம், மாற்றுத்திறனாளிகளுக்காக உருவாக்க போறோம். அங்கே உருவாக்கக்கூடிய அந்த மாடல் போலிங் ஸ்டேஷன்ல அனைத்து போலிங் அபிஷியல்ஸ்கள் கூட பெண்களாக இருப்பாங்க. ஸோ குழந்தைகளுக்கு கூட்டிட்டு வரும்போது அவர்களுக்கு விளையாடுறதுக்காக விளையாட்டு பொருள் போன்ற அனைத்து நவீன வசதிகள் உடைய ஒரு மாடல் போலிங் ஸ்டேஷன் என்ற அடிப்படையில் மதுரை மாவட்டத்தில் ஒரு 10 மாடல் போலிங் ஸ்டேஷன்ஸ்கள் உருவாக்குறதுக்கு நாம் முயற்சி எடுத்திருக்கோம். ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எந்த ஒரு அச்சம் இல்லாமல் பொதுமக்கள் நேர்மைய சுதந்திரமா வாக்களிக்க வேண்டும் என்றது நம்முடைய நோக்கமாகும். அந்த திசையில மதுரை மாவட்ட தேர்தல் நிர்வாகமும் மாநகர காவல் ஆணையாளர் மதுரை மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளருடைய இணைந்து சென்ற சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் நடந்த சம்பவங்களுடைய அடிப்படையில் மதுரை மாவட்டத்தில் 368 வாக்குச்சாவடி மையங்கள் வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன் அணி நாம் அறிவிச்சிருக்கோம். இந்த வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன் ஏனென்றால் ஒரே வாக்குச்சாவடி மையத்தில் 90% அதிகமாக வாக்குப்பதிவு ஆயிருந்தால் அதில் 75% அதிகமா ஒரே வேட்பாளர்களுக்கு வாக்குப்பதிவாயிருந்தா அது நம்ம சைட்ல கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் அணி சொல்லுவோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு வாக்குச்சாவடி மையத்துல 10% குறைவா வாக்குப்பதிவாயிருந்தால் அதுக்கு கூட கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் அணி சொல்லுவோம். அந்த அடிப்படையில் மதுரை மாவட்டத்தில் 12 வாக்குச்சாவடி மையங்கள் கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் அணி நாம் அறிவிச்சிருக்கோம். இந்த கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷனுக்கு முழுமையா சிசிடிவி கேமராவுடைய கவரேஜ் இருக்கும், வெப்காஸ்டிங் இருக்கும்.
மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நேரடியாக பார்வையிடுறதுக்கு அனைத்து வசதிகள் இருக்கும். மைக்ரோ அப்சர்வர்ஸ்கள்னு அங்கே டிப்ளாய் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நம்ம சிஏபிஎஃப் உடைய போலீஸ் டிப்ளாய்மெண்ட்டுகளை கூட நம்ம மதுரை மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த 12 கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ்ல கூட நான் இந்த வாட்டி பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம மதுரை மாவட்டத்துல சென்ற தேர்தல்ல அனைத்து துறைகளிலிருந்து கிடைச்ச தகவல் அடிப்படையில் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவ் கான்ஸ்டியூயன்சி அணி அறிவிச்சிருக்கோம். மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, திருப்பனகுன்றம் மற்றும் திருமங்கலம் தொகுதிகளுக்கு நிறைய பொருள்களுக்காக போன தேர்தல்ல பறிமுதல் செஞ்ச காசு இருக்கட்டும், இல்ல தங்க காணியங்கள் இருக்கட்டும், இல்ல வாக்காளர்களுக்கு வழங்கக்கூடிய பொருள்கள் இருக்கட்டும், இந்த அடிப்படையில 10 சட்டமன்ற தொகுதியில 5 சட்டமன்ற தொகுதிகள்ல எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவ் சட்டமன்ற தொகுதி அணி அறிவிச்சிருக்கோம். இங்க அதிகமா கவனம் செலுத்துறதுக்காக பொதுவா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 எண்ணிக்கையில எஃப்எஸ்டி, எஸ்எஸ்டி, ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம், ஃப்ளையிங் சர்வேலன்ஸ் டீம், வீடியோ சர்வேலன்ஸ் டீம் என்ற இருக்க வேண்டிய இடத்துல 6 எண்ணிக்கையில கூடுதலாக போட்டு ஒட்டுமொத்தமா ஒரே சட்டமன்ற தொகுதிக்கு 9 எண்ணிக்கையில எஃப்எஸ்டி, 9 எண்ணிக்கையில எஸ்எஸ்டி, 9 எண்ணிக்கையில வீடியோ சர்வேலன்ஸ் டீம் என்ற அடிப்படையில இந்த வாட்டி மதுரை மாவட்டத்துல முயற்சிகள்னு நான் எடுக்க போறோம். இது மட்டும் இல்லாம போன தேர்தல்ல நம்மளுக்கு 3 இடங்கள்ல கவுண்டிங் ஹால் அமைந்திருந்தது. இந்த வாட்டி ஒரு நீதிமன்ற வழக்கின் அடிப்படையில மதுரை மெடிக்கல் கல்லூரியில் இருந்த ஒரு கவுண்டிங் சென்டரை மாற்று இடங்கள் நம்ம தேர்தல் ஆணையத்துடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடிப்படையில் நாம் பார்த்திருக்கோம். மேலூர் மற்றும் மதுரை ஈஸ்ட் சட்டமன்ற தொகுதிகளுக்கு அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் TNAU நம்ம கவுண்டிங் சென்டர் அமைக்க போறோம். சோழவந்தான் மற்றும் உஸ்லம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மதுரைல கவுண்டிங் சென்டர் அமைக்க போறோம். மதுரை நார்த் மற்றும் மதுரை சவுத் சட்டமன்ற தொகுதிக்கு தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ் திருப்பனகுன்றம்ல இந்த வாட்டி கவுண்டிங் சென்டர் அமைக்க போறோம். மத்திய தொகுதி மற்றும் மதுரை வெஸ்ட் தொகுதிகளுக்கு மதுரா காலேஜ் மதுரையில் இந்த வாட்டி கவுண்டிங் சென்டர் நாம் அறிவிக்க போறோம். திருப்பனகுன்றம், திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு இந்த வாட்டி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கப்பலூர் திருமங்கலம்ல நம்ம கவுண்டிங் சென்டரா நாம் அமைக்க போறோம். இந்த அனைத்து கவுண்டிங் சென்டர்களுக்கும் நேரடியாக மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாநகர காவல் ஆணையாளர்களோட இணைந்து நம்ம EROs மற்றும் ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ்களோட நேரடியாக நாம் ஆய்வு செய்து அனைத்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்கள் அங்கே பயன்படுத்தக்கூடிய ஒரு திசையில தேர்வு நாம் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் அமைதியான தேர்தல், ஃப்ரீ அண்ட் ஃபேர், இண்டூஸ்மெண்ட் ஃப்ரே தேர்தல் மதுரை மாவட்டத்தில் நடக்கணும் என்றது நம்முடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாகும். இந்த திசையில நிறைய மொபைல் மற்றும் வெப் அப்ளிகேஷன்ஸ்கள் நம்ம வாக்காளர்களுக்காக, வேட்பாளர்களுக்காக தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கு. குறிப்பா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ல ஏதாவது வயலேஷன்ஸ்கள் வந்தால் பொதுமக்கள் நேரடியாக கம்ப்ளைண்ட் பதிவு பண்றதுக்காக C-Vigil என்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கோம். இது நம்முடைய ஆண்ட்ராய்டும் சரி, நான் ஆண்ட்ராய்டு மொபைல்ல பிளே ஸ்டோர்ல இலவசமாக இந்த மொபைல் அப்ளிகேஷன் கிடைக்கும். இந்த மொபைல் அப்ளிகேஷன்ல ஏதாவது ஒரு வாக்காளர் ஏதாவது ஒரு இடத்துல மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வயலேஷன், டிஃபேஸ்மெண்ட் இருக்கட்டும், பப்ளிக் செவர்களுக்கு வண்ணம் பூசுறது இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது வயலேஷன்ஸ்கள் இருந்தால், எங்கே ஏதாவது ஒரு இடத்துல காசு விற்பனை செய்யற மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும் கூட இந்த C-Vigil ஆப்ல அவர்கள் பதிவு பண்ணலாம். அவருடைய பேர், அவருடைய தொலைபேசி நம்பர் கான்பிடென்ஷியலாக வைக்கப்படும். இது யார் அலுவலர்களுக்கு கூட தெரியாத அளவுக்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவர் அந்த கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணும் போது நேரடியாக புகைப்படம் கூட, வீடியோ கூட அதில் அட்டாச் பண்றதுக்கான வசதிகள் கூட தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் கூட 100 நிமிடம்குள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுரை கொடுத்திருக்காங்க. அந்த அறிவுரைக்கிணங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் 100 நிமிடம்குள் அதுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் அனைத்து ரீதியான நடவடிக்கைகள் நாம் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம சமூக
வலயத்துல சோசியல் மீடியால வரக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்கள்னா பார்க்கறதுக்கு, அவர்களுக்கு பர்மிஷன்ஸ் கொடுக்கறதுக்கும், நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய எலெக்ஷன் கேம்பெயின் மெட்டீரியல்கள்னா வெட் பண்றதுக்காக மாவட்ட தேர்தல் அலுவலகத்துல MCMC மீடியா சர்டிபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி என்ற ஒரு கமிட்டி உருவாக்கப்படும். இந்த கமிட்டிக்கு அனைத்து கட்சி நிர்வாகிகள் அவர் கொடுக்க வேண்டிய கேம்பெயின் மெட்டீரியல்ஸ், பாம்ப்ளெட் போன்ற தகவல்களை இந்த MCMCக்கு காமிச்சு அவருடைய அப்ரூவல் எடுத்த பிறகு அவர்கள் இதனை பொதுமக்கள் இடையில போயிட்டு எலெக்ஷனுக்காக பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் மத்தியில அவருடைய வேட்பாளர் குறித்து அனைத்து விஷயங்கள் அவர் தெரிஞ்சுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் நோ யுவர் கேண்டிடேட், உங்க வேட்பாளர் தெரிஞ்சு கொள்ளுங்கள் என்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கூட தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கு. இந்த மொபைல் அப்ளிகேஷன்ல அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பு மனு தாக்கல் செஞ்சிருக்க கூடிய வேட்பாளர்களுடைய அனைத்து தகவல்கள் கூட இந்த அப்ளிகேஷன்ஸ்கள்ல பார்க்கலாம். போன தேர்தல்ல கிட்டத்தட்ட 40 மொபைல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன்ஸ் இருந்தது. இந்த வாட்டி தேர்தல் ஆணையம் அந்த அனைத்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ்கள்னா ஒரே சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ECI நெட் என்ற பிளாட்ஃபார்ம்ல மர்ஜ் பண்ணி மக்களுடைய வசதிக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கவுண்டிங் நடத்திட்டு இருக்கும் போது அனைவரும் காத்திட்டு இருக்கிற ஒரு நேரம் ஓட்டர் டர்ன் அவுட். 2 மணி நேரத்துக்கு ரியல் டைம்ல ஓட்டர் டர்ன் அவுட் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓட்டர் டர்ன் அவுட் ஆப் என்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கோம். கவுண்டிங் நாள் அனைத்து பொதுமக்களும் கூட இந்த ஓட்டர் டர்ன் அவுட் ஆப்ல வேட்பாளர்களுக்கு பதிவாயிருக்கக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கை நேரடியாக அவர் பார்த்து கொள்ளலாம். ஏதாவது வாக்காளர்களுக்கு அவருடைய பேர்ல ஏதாவது தவறுகள் கண்டு வந்தால், அவர்களுக்கு தேர்தல் வசதியில ஏதாவது தேவைகள் இருந்தால் ஓட்டர் ஹெல்ப் லைன் என்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலமா அவருடைய வாக்கு பட்டியல இருக்கக்கூடிய அவருடைய பேர், அவருடைய தந்தை, அவருடைய பேர்கள்னா வெரிஃபிகேஷன் பண்றதுக்கும், அவருக்கு வாக்குச்சாவடி எந்த வாக்குச்சாவடியில வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கோம்ன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட இந்த ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் ரொம்ப உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு சக்ஷம் ஆப் கொண்டு வந்திருக்கோம். இந்த சக்ஷம் ஆப்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்தல் பொறுத்தவரை இருக்கக்கூடிய அனைத்து வசதிகள் கூட இந்த சக்ஷம் ஆப்ல இருக்கும். போன தேர்தல்ல ஒரு மிக சிறந்த ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையம் செஞ்சாங்க. ஆப்சென்டி ஓட்டர்ஸ், சில வயசுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு வீட்டிலேயே வாக்களிக்கிறதுக்காக முயற்சிகளை எடுத்தோம். அதே மாதிரி முயற்சிகளை கூட இந்த தேர்தல்ல நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் வருகின்ற காலங்கள்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அது கூட மதுரை மாவட்டத்துல சிறப்பான முறையில பண்றதுக்கு மாவட்ட தேர்தல் நிர்வாகம் தயார் நிலையில இருக்கும். அது மட்டும் இல்லாம சீஜர்ஸ்கள், தேர்தல் நேரத்துல பறிமுதல் செய்யக்கூடிய பொருள்களுக்காக எலெக்ஷன் சீஜர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கோம். ஃப்ளையிங் ஸ்குவாட், ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது காசு இல்ல ஏதாவது ஒரு பொருள்கள் பறிமுதல் பண்ணால் உடனடியாக இந்த ஆப்ல என்டர் பண்ண உடனே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு தகவல் போற அளவுக்கு வந்துட்டு தேர்தல் ஆணையம் இந்த வாட்டி ESMS என்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இது நான் இப்போ வரைக்கும் வாசினது எல்லாமே வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம்லிருந்து கொடுக்கப்பட்ட மொபைல் அப்ளிகேஷன்ஸ்கள். வேட்பாளர்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு இந்த வாட்டி சுவிதா என்ற ஒரு ஆப் கொண்டு வந்திருக்கோம். இந்த சுவிதா ஆப்ல வேட்பாளர்கள் அவருடைய வேட்பு மனு கூட அவர் இதுல தாக்கல் பண்ணலாம். வேட்பாளர்களுடைய வேட்பு மனு ஸ்க்ரூட்டினி பண்றதுக்காக என்கோர் என்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். அவர்களுக்கு பர்மிஷன்ஸ்கள் வழங்குறதுக்கு கூட என்கோர் வெப்சைட்ல நேரடியாக அவர் பர்மிஷன்ஸ்களுக்காக அப்ளை பண்ணலாம். இந்த வாட்டி கவுண்டிங் ஆன பிறகு எந்த வேட்பாளர்களுக்கு எவ்வளோ வாக்கு பதிவாயிருக்கு என்ற ஒரு விஷயங்களை உடனடியாக வழங்குறதுக்காக இண்டெக்ஸ் கார்டு என்ற அடிப்படையில் இண்டெக்ஸ் கார்டு இந்த வாட்டி புதுசா வந்துட்டு கொடுக்கப்படும். வாக்காளர்களுக்கு வாக்கு அளிக்கிறதுக்கு வரும்போது BLOகள் மூலமா ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்ஸ் என்ற ஒரு ஸ்லிப்புக்கு வழங்கப்படும். அந்த ஸ்லிப்ல அவருடைய பாக எண், அவருடைய வரிசை எண் கொடுக்கப்படும். நம்மளுக்கு இந்த வாட்டி பொறுத்தவரை அந்த வாக்காளர்
இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்ல வரிசை எண் மற்றும் பாக எண் குறிப்பா காமிக்கிறதுக்காக ஒரு சிறிந்திய ஒரு வகையில வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல பெருசா வந்துட்டு ஒரு பாக்ஸுக்குள்ளார இந்த வரிசை எண் பாக எண் கொடுக்க போறோம். இது ரொம்ப உதவியா வந்து போலிங் அபிஷியல்ஸ்களுக்கு அவருடைய பேர் வரிசை எண்ணுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இது மட்டும் இல்லாம மாவட்ட நிர்வாகத்து சார்பில் மதுரை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ் கன்ஸ்கள் எல்லாமே வாபஸ் திருப்பி வாங்குறிய நடவடிக்கைகள் மதுரை மாவட்டத்துல நாம் எடுத்திருக்கோம். இப்போ வரைக்கும் மதுரை மாவட்டத்துல 712 ஆர்ம்ஸ்கள் வந்துட்டு நம்ம காவல் அலுவலர்களுக்கு ஒப்படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மதுரை மாவட்டத்துல இருக்கக்கூடிய நான் வேலபிள் வாரண்ட்கள்னா கூட மதுரை காவல்துறை வந்துட்டு உடனடியா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு காவலர்களுடைய நியமனம் நாம் பண்ண போறோம். அந்த நாள் தேர்தல்ல வேலை செய்யக்கூடிய அரசு அலுவலர்களுக்கும் காவலர்களுக்கும் வாக்குப்பதிவு பண்றதுக்கு வசதியான திசையில வந்து ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி மையத்துல அமைக்கப்படும். காவலர்களுக்கு கூட தனி இடத்துல ஃபெசிலிட்டேஷன் சென்டர் காவல் ஆணையாளர் மற்றும் கண்காணிப்பாளர்களுடைய ஆலோசித்து அவர்களுக்கு கூட அனைத்து தயார்கள் மாவட்ட தேர்தல் நிர்வாகத்தின் சார்பில் நம்மால செஞ்சு கொடுக்க முடியும். இது கண்டிப்பாக மாவட்ட நிர்வாகம் முழுமையா வந்து செய்வோம். இந்த வாட்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், மொபைல் போன் கொண்டு வரக்கூடிய வாக்காளர்களுக்கு மொபைல் போன் வைக்கிறதுக்காக கூட வசதிகள் அனைத்து வாக்குச்சாவடி மையங்கள்ல நாம் பண்ணுவோம். மாற்றுத்திறனாளிகளுக்காக ரேம்ப் ஃபெசிலிட்டி, கழிப்பறை ஃபெசிலிட்டி, குடிநீர் வசதி, நிற்கிறதுக்காக ஷேட் வசதி போன்ற அனைத்து அஷ்யூர்டு மினிமம் ஃபெசிலிட்டி மற்றும் எக்ஸ்டெண்டட் மினிமம் ஃபெசிலிட்டிஸ்கள் கூட மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடி மையங்கள்ல கூட நாம் பண்ணுவோம். மாவட்டத்துல 1,06,797 நியூ ஓட்டர்ஸ்கள் 18 வயசுக்கு வந்திருக்கக்கூடிய புது வாக்காளர்களுடைய பேர் வந்துட்டு சேர்த்திருக்கோம். இன்னைக்கு ஃபைனல் ரோல் மட்டும் தான் பப்ளிஷ் பண்ணிருக்கோம். இப்போ கூட 1/1/2026 18 வயசு வரக்கூடிய வாக்காளர்கள் அவர் ஃபார்ம் 6 கொடுத்துட்டு அவருடைய பேர் சேர்த்துறதுக்கு அனைத்து நடவடிக்கைகள் அவர் எடுக்கலாம். இப்போ வரைக்கும் மதுரை மாவட்டத்துல இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 94,432. முகவரி இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை 38,036. இடமாற்றம் ஆயிருக்கவர்களுடைய எண்ணிக்கை 2,36,068. ஏற்கனவே அவருடைய பேர் 2 இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல 11,336 வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. தேங்க்யூ. மாவட்ட தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை நம்ம பேசக்கூடிய அளவுக்கு அறிக்கை அதை எப்படி சார் கற்றுக் கொடுக்க போறோம்? ஏற்கனவே சொன்னபடி பொதுமக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் எந்த வகையான ஒரு இடைவெளி இருக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துடன் பொதுமக்களுக்கு கூட நிறைய விழிப்புணர்வு முயற்சிகள் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு கூட டெமான்ஸ்ட்ரேஷன் வேன்கள் எல்லாமே நான் கொடுத்துட்டு இருக்கோம். யாரு கூட ஜனநாயகத்துல ஒரு இன்டியூஸ்மெண்ட் இல்லாமல் வாக்குப்பதிவு பண்றது அவருடைய கடுமை, அவருடைய உரிமை என்ற ஒரு நோக்கத்துடன் நம்ம கல்லூரியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு எலக்டோரல் லிட்ரஸி கிளப் பண்ணி கொடுத்திருக்கோம். கிராமப்புறல வாசிக்கிற மக்களுக்கு கூட கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு தான் நான் கொடுத்த இந்த சி விஜில். ஏற்கனவே எடுத்திருக்கிற நடவடிக்கையோட இந்த வாட்டி 5 தொகுதிகள்னா நான் சென்சிட்டிவ் தொகுதி முடிவெடுத்திருக்கோம். அங்க 3 இருக்க வேண்டிய இடத்துல 6, ஒட்டுமொத்தமா 9 டீம் ஒரே தொகுதியில 60 கிட்டத்தட்ட 60 டீம்ஸ்கள் வர அளவுக்கு வந்துட்டு முயற்சிகள் எல்லாமே நாம் எடுத்திருக்கோம். தேர்தலுக்கு போக போக நம்மளுக்கு அப்சர்வர்ஸ்கள் வரும்போது அவருடைய ஆலோசனை செய்து கூடுதல் டீம்ஸ்கள் போட வேண்டிய சூழல் வந்தா கண்டிப்பாக தேர்தல் நிர்வாகத்திலிருந்து கூடுதலான நம்ம ஃப்ளையிங் ஸ்குவாட் டீம்ஸ்கள் எல்லாமே நான் போட போறோம். ஒவ்வொரு தேர்தலுக்கு கூட பண்ணுவோம். ஒவ்வொரு தேர்தலுக்குமே கூட நம்மளுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமா, கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா, நம்ம தமிழ்நாடுடைய காவல்துறை மூலமா போன தேர்தல்ல எவ்வளோ கேஷ், எவ்வளோ லிக்கர், இல்லிசிட் லிக்கர், அராக், தென் ப்ரீசியஸ் ஸ்டோன், கோல்ட்
ஃப்ரீபீஸ், இலவசமாக கொடுக்கக்கூடிய பொருள்கள் கிடைச்சிருக்குன்ற தகவல்கள் இருக்கு. அந்த தகவல் அடிப்படையில் இந்த இடங்கள்ல ನಾವು சென்சிட்டிவ் என்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அங்கே தனி கவனம் செலுத்த போறோம். சேம் நம்பர்ஸ் தான், சேம் நம்பர்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு மினிமம் அன்றது கிடையாது. நம்மளுக்கு மலைப்பகுதிகள் எல்லாமே வந்துட்டு எந்த ஒரு வாக்காளர்களும் கூட விடப்படக்கூடாதுன்றது தேர்தல் ஆணையமுடைய நோக்கம். பட் இந்த வாட்டி இந்த மாதிரி 700க்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் ஒரே செக்ஷனுக்கு இருக்கவர்களுக்கு இந்த வாட்டி சாந்தி சதன் அபார்ட்மெண்ட்ல நான் உலகம் கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம். ஏற்கனவே நேற்று முந்தாம் தினம் கூட நான் ஆய்வுக்கு போயிருக்கும் போது கூட மீடியா பர்சன்ஸ்களுக்கு அப்டேட் பண்றதுக்காக உங்களுக்கு தேவை இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, பிளக் பாயிண்ட்ஸ், அனைத்து வசதிகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பண்ணி கொடுப்போம். கவுண்டிங் சென்டர் உங்களுக்கு உள்ள கூட்டிட்டு போயிட்டு வரதுக்கு கூட பிஆர்ஓ மூலமா ஒரு அலுவலர்கள்னா தனியா நியமனம் பண்ணுவோம். உங்களுக்கு வரிசைப்படியில பேட்சா நேரடியாக நம்முடைய கவுண்டிங் ஆளுக்குள்ளார கூட்டிட்டு போயிட்டு நடக்கக்கூடிய கவுண்டிங் ஆக்டிவிட்டீஸ்கள்னா வீடியோ எடுக்கிறதுக்கு கூட உங்களுக்கு முயற்சி எல்லாமே நான் பண்ணி இருக்கா டீடைல்ஸ் இது இருக்கா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஓடுது வில் கிவ் த டீடைல்ஸ். என்கிட்ட டீடைல்ஸ் எடுத்து கொடுத்துருவேன், பிரேக்கப் கொடுத்துருவேன். பிரேக்கப் உங்களுக்கு டீடைல்ஸ். தேங்க்யூ.